வீட்டை கழுவுறேன், துடைக்கிறேன், கழுவு கொண்டு தான் துடைக்க வேண்டியதான். ஒரு கணக்கு இருக்குது. எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் அதிகப்படியாக தண்ணீர் செலவழிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் அதிகப்படியான செலவு காத்திருக்கு. ஏகப்பட்ட பணச்செலவு இருக்கு, பொருளாதார கஷ்டம் இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி காட்டினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் செஞ்சது சரியா, கோவிலுடைய ஆடைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே, அப்புறம் கிருஷ்ணான்னு கையை தூக்கி ஏந்தி கும்பிட விட்டானேன். அதெல்லாம் சும்மா கதைக்காக சொல்லலாம். கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. ஆடை இல்லாமல் குளிப்பது தோஷம்ப்பா, உனக்கு தோஷமாக அது மாறும், உன்னை வறுமையில் ஆழ்த்திவிடும், வர்ணபவானுடைய தோஷத்துக்கு ஆளாயிருவீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த புத்திமதிகளை சொல்லி, இறைவனை ஒரு மனதோடு தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆடை வரும் என்று சொல்லி அதன் பிறகு அவ்வளவு பேருக்கும் ஆடையை கொடுத்தவர். பாஞ்சாலி கடைசி வரை போராடி கடைசி நேரத்தில் கண்ணா என்னை காப்பாற்று என்றவுடன் ஆடையை கொடுத்தவர் கண்ணன். ஆக இறைவன் என்பவர் எங்கிருந்தாவது நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை பெறுவதற்கு, அவருடைய அன்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் சரியாக செயல்பட்டோமேயானால் நிச்சயமாக நமக்கு எதிர்மறை சக்திகள் நம்மை குடிகொள்ளாது, நல்ல சக்திகள் நம்மளை ஆட்கொள்ளும். நல்ல சக்திகள் நம்மளை ஆட்கொள்கிற போது நமக்கு, நம்முடைய வாரிசுக்கு, நம்முடைய சந்ததிக்கு வறுமை இருக்காது நண்பர்களே. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றது. எல்லார் வீட்லையும் உங்கள் எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை, தண்ணீரை சேமிப்பது சிறப்பு. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அரசு கூட, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க. தண்ணியை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே சேமிங்க. நல்ல பழக்கமா இல்லையா? அது நல்ல பழக்கங்க. மழைநீர் நம்ம மாடியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம நிலத்துக்கு கீழே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பணத்தை சேமிப்பதற்கான வழி. நிறைய பேர் கிணத்துல விட்டுருப்பாங்க. இந்த தண்ணீர் அங்கேயே சேவ் ஆகிற போது, அங்கே அந்த தொட்டிகள் நிரம்பி வழிகிற போது, தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையில் இருக்கிற போது நம்ம வீட்டில் பண பஞ்சமும் வராது. இந்த பணத்தை சேமிப்பதற்காக என்ன வழியெல்லாம் நாம் கடைபிடிக்கலாம்? நிச்சயமாக இதில் முதன்மையான வழி, குளிக்கும் போதும், வீட்டில் பாத்திரம் விளக்குகிற போதும், வீட்டில் துணி துவைக்கிற போதும் தேவையில்லாமல் தண்ணீரை செலவழிக்காமல் இருப்பது. மெயின் பாயிண்ட் தான். வீட்டில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், நம்முடைய குளிக்கிற பாத்திரம் சுத்தமாக வச்சுக்கிறது. சோப்பை போட்டு மண்ணெளி போட்டு தேய்ச்சா அது கழுவி விட்டுறோம். அங்கே அழுக்கு படியை விட்டுறக்கூடாது. நேர்மறை சக்தியை வந்து உட்கார விடக்கூடாது. தண்ணி புழங்குற இடத்துல நேர்மறை சக்தி கண்டிப்பாக வரும். ஏன்னா அங்கே அழுக்கு இருக்குல்ல, அங்கே அழுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கணும். தண்ணீரை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும். எப்போதும் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நிர்வாணமாக நடமாடுவதை தவிர்க்கணும். வீட்டில் நம்ம வீடு தானே அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு ஆடையை போட்டு அடுத்த ஆடையை தூக்கி மாட்டி இதை காட்டணும். ஆடை இல்லாமல் நம்ம வீடு தான், நம்ம ரூம் தான் இருக்க அடைச்சிட்டு நிர்வாணமாக நடமாடக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்பதும் நல்லது. ஏன்னா நம்ம வீடு முழுவதும் நல்ல சக்திகள், தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கிறது. நல்ல சக்தியோ தெய்வ சக்தியோ அந்த மாதிரி நிர்வாணமாக நடைபாடுகிற போது, உடையில்லாமல் குளிக்கிற போது நல்ல சக்திகள் நம்ம விட்டு ஒதுங்கி போயிடும், கெட்ட சக்திகள் குடிக்கொள்ளும். ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களை பார்த்து ஒரு தவறான கண்ணோட்டம் வருதுல்ல, அப்போ அவனுக்கு நேர்மறையான சக்தி இல்லாமல் எதிர்மறையான சக்தி வந்துடுது இல்லையா? நல்ல சக்தி இல்லையா அவன்கிட்ட வர்றது? அது காரணம் என்ன? நாம் அணியக்கூடிய ஆடையும் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆடைகளாலும் நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து காத்திருக்கு. அப்போ நம்ம வெளியில் போகிறதால எனக்கு இதில்